வணக்கம், நான் உங்கள் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு அருமையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இது பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபின்னு சொல்லலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸும் சாப்பிட்லாம். நீங்கள் நார்மலாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு உப்புமா பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க? ரவை, சேமியா, உடச்ச அரிசி இதை வச்சு நீங்கள் உப்புமா பண்ணியிருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அரிசி மாவும் புளித்தண்ணி போட்டு நல்லா சூப்பரான ஸ்டைலில் இந்த அரிசி புளி உப்புமா எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். ரீசெண்டாக நான் என்னோடய ஃபேமிலி ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சூப்பரான அரிசி மாவும் புளியும் வச்சு ஒரு உப்புமா பண்ணி கொடுத்தாங்க. அந்த ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள்: அரிசி மாவு 200 கிராம், புளி 50 கிராம், பெரிய சைஸ் வெங்காயம் 2 நம்பர், கடலைப்பருப்பு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன், காய்ந்த மிளகாய் 10லேருந்து 12 நம்பர், மஞ்சத்தூள் சிறிதளவு, கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, கடுகு 1/4 டீஸ்பூன், பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். இந்த அரிசி புளி உப்புமா பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு இந்த அரிசி மாவை ஒரு பவுலில் போட்டிருக்கோம். இந்த அரிசி மாவு போட்ட பிறகு உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஏங்கிட்டனா இதில் புளி தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். புளி தண்ணி ஊற்றின பிறகு சால்ட்டு கரெக்டாக மிக்ஸ் ஆகாது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு எடுத்த உடனே சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி முடிச்ச பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா புளி தண்ணி ஊற்ற ஆரம்பிக்கிறோம். அதாவது 50 கிராம் புளி 200 கிராம் மாவுக்கு கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் மாவு அதிகமாகுதுன்னா அந்த டைமில் புளியோட அளவு கொஞ்சம் கம்மியாகும். இந்த குவான்டிட்டிக்கு இது கரெக்டாக இருக்கும். இந்த புளியை நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் இந்த தண்ணி இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். தண்ணியோட அளவு என்ன கேட்டால் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் தவறு எதுவுமே இல்லை. வீட்டில் சப்பாத்தி மாவு நீங்கள் டைட்டாக மிக்ஸ் பண்ணுவீங்க, அதோட நல்லா லூஸாக மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் தாளிப்பு போட்டு இந்த மாவு அதில் போட்டு குக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி பக்குவத்தில் கரெக்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. இதுக்கு பிறகு தாளிப்பு போட்டு நம்ம ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் இந்த ரெசிபி கொஞ்சம் அதிகமாக தான் ஊற்றுவோம். ஏங்கிட்டனா அந்த எண்ணெய் இருந்தால் தான் அந்த அரிசி மாவு இதில் போட்டு குக் பண்ணும்போது உதிரியாக வரும். அதான் விஷயம், வேறு எதுவுமே இல்லை. இப்போ எண்ணெய் சூடான பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், கடுகு போட்டுருக்கோம். இந்த கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு கடலைப்பருப்பு. இந்த இடத்துல சில பேர் உளுத்தம் பருப்பு போடுவாங்க. நீங்கள் வேணா போட்டுடலாம். ஆனால் நான் சாப்பிடும்போது உளுத்தம் பருப்பு அவங்க யூஸ் பண்ணல. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், வெறும் கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு காஞ்ச மிளகாய். இந்த காஞ்ச மிளகாய் விதை எடுத்த காஞ்ச மிளகாய் 10லேருந்து 12 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கோம். இந்த காஞ்ச மிளகாய் போட்ட பிறகு நல்லா பொரிஞ்சு வரும். அதுக்கு பிறகு தான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க இந்த வெங்காயம் போடணும். இப்போ இந்த வெங்காயம் போட்டு நல்லா வதக்க ஆரம்பிக்கிறோம். அதே டைமில் கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை போடலாம். கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். நீங்கள் வீட்டில் சாப்பிடும்போது இந்த உப்புமா கம்ப்ளீட் ஆன பிறகு இந்த காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிடும்போது அந்தளவுக்கு பிரமாதமாக இருக்கும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் மஞ்சத்தூள், பெருங்காயம் இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ண உடனே லைட் எல்லோஷ் கலர் கொடுக்கும். அதுக்கு பிறகு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த அரிசி மாவும் புளி தண்ணியும் இதில் உதிரியாக இந்த மாதிரி போட ஆரம்பிக்கிறோம். ஆக்சுவலாக இந்த ரெசிப்பியில் நிறைய பேர் வெங்காயம் போட மாட்டாங்க. ஆனால் வெங்காயம் போட்டு பண்ணினா அந்தளவுக்கு அருமையாக இருக்கும். அதனால தான் வெங்காயம் இந்த ரெசிப்பியில் சேர்த்துருக்கேன். இதுக்கு பிறகு நம்ம அந்த மாவு, அந்த தாளிப்பு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஜல்லிக்கட்டை எடுத்துங்க. இந்த ஜல்லிக்கட்டை வச்சு நல்லா கொத்த ஆரம்பிக்கிறோம். கொத்தும் போது என்ன பண்ணால் அந்த அரிசி மாவு நல்லா வேக உதிரியாக வரும். இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உதிரியாக வருது. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா உதிரியாக வர்றதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் ஆகும். இந்த இடத்துல குக் பண்ணுறது ப்ராப்பராக குக் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அரிசி மாவு வேகாது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், தாளிப்பு போடும்போது கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றுறோம். அதே டைமில் ரொம்ப எண்ணெய் வேண்டாம். பார்த்தீங்களா, நல்ல உதிரியாக சூப்பராக வந்திருக்குல்ல. ரவை மாதிரியே இருக்கு பாருங்கள் பார்க்குறதுக்கு. இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த உப்புமா இந்த மாதிரி குக் பண்ணி முடித்த பிறகு இன்னும் கொஞ்சம் லைட்டாக ரோஸ்ட் பண்ணி பாருங்களேன். அந்த அரிசி மாவு என்ன பண்ணால் கொஞ்சம் க்ரன்ச்சி ஆகும். அந்த க்ரன்ச்சியான அந்த அரிசி மாவை நீங்கள் எடுத்து சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ரெசிபி தான் இந்த அரிசி மாவு புளி உப்புமா. இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான அரிசி புளி உப்புமா எப்படி பண்ணுறது பார்த்துருப்பீங்க. இதோட நல்ல காரமான மிளகாய் சட்னி எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். மிளகாய் சட்னி ரொம்ப காரம்னா கொஞ்சம் புளிப்பு தன்மை இருக்கும். அந்தளவுக்கு ஒரு ஃபேண்டாஸ்டிக் ரெசிபி தான் இது. இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா?
காய்ந்த மிளகாய் 30 கிராம், கடலைப்பருப்பு 4 டேபிள் ஸ்பூன் அதாவது 50 கிராம், உளுத்தம்பருப்பு 8 டேபிள் ஸ்பூன் அதாவது 100 கிராம், இஞ்சி 3 சின்ன துண்டு, இடித்த பூண்டு 20 கிராம், புளி ஒரு மீடியம் லெமன் சைஸ், பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், தேங்காய் 4 வத்தை, கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி சிறிதளவு, வெல்லம் 50 கிராம், உப்பு தேவையான அளவு, கடுகு 1/4 டீஸ்பூன், நல்லெண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்னா 30 கிராம் காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கோம். இந்த காஞ்ச மிளகாய் நம்ம என்ன பண்ணுறோம், இதை அப்படியே நீங்கள் சமைக்க ஆரம்பிச்சோன்னா கண்டிப்பாக ரொம்ப காரமாக இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த காஞ்ச மிளகாவை உள்ளே இருக்க விதையை நம்ம எடுத்துகிறோம். 1/2 கட் பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு அந்த விதையை எடுத்துருங்க. அங்கங்கே 1-2 இருந்தால் ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இந்த விதையை எடுத்துகிட்டு அடுத்த ஸ்டேஜ் போகிறது நல்லது. அதே மாதிரி இந்த காஞ்ச மிளகாய் விதை எடுத்த பிறகு உடனே கை கழுவுங்க. அப்படி இல்லைன்னா பை மிஸ்டேக்காக நீங்கள் கண்ணில் கை வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக கண்ணெல்லாம் ஏறி ஆரம்பிச்சிடும். அதனால் எப்போவுமே விதை எடுக்கும்போது சேஃபாக நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணுறது நல்லது. இப்போ இந்த காஞ்ச மிளகாய் விதை எடுத்தாச்சு. வெறும் காஞ்ச மிளகாய் மேலே இருக்க ஸ்கின் மட்டும்தான் இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மண்சட்டியில் இந்த உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு வறுக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு, இந்த உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் கொஞ்சம் லைட்டாக வறுக்க ஆரம்பிக்கிறோம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த காஞ்ச மிளகாய் இந்த இடத்துல போடுறோம். அதே டைமில் இடித்து வச்சுருக்க பூண்டு தோலோடு இடித்த பூண்டு தான் இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ணுறோம். அதே டைமில் கொஞ்சம் கருவேப்பிலை. இந்த கருவேப்பிலை கொஞ்சம் தாராளமாக போடுங்க. இந்த மாதிரி ரெசிபிக்கு கருவேப்பிலை அதிகமாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், பூண்டு, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு வறுக்க ஆரம்பிக்கிறோம். இஞ்சி இந்த இடத்துல அதிகமாக போடக்கூடாது. அப்படி அதிகமாக இருந்தால் இஞ்சியோட காரம் அதிகமாக இருந்ததுன்னா உங்களுக்கு டேஸ்ட் மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 3 சின்ன துண்டு போடுங்க. அதிகபட்சம் ஒரு 5-10 கிராம் தான் இருக்கும் அந்த இஞ்சியோட அளவு. ஸோ இந்த இஞ்சும் போட்ட பிறகு இதை திருப்பி நல்லா வறுக்க ஆரம்பிக்கிறோம். கொஞ்சம் லைட்டாக கலர் மாறி வர டைமில் கட் பண்ணி வச்சுருக்க தேங்காவை போட ஆரம்பிக்கிறோம். அதாவது கொஞ்சம் இந்த கலர் மாறுற டைமில் இந்த தேங்காவை போடுறேன். தேங்காய் எடுத்த உடனே நீங்கள் போட்டு வறுக்க ஆரம்பிச்சின்னா டேஸ்ட் மாறும். அதனால் இந்த தேங்காய் கரெக்டாக ஒரு 30% அளவுக்கு வதங்கினா மட்டுமே போதும். அதே டைமில் கொஞ்சம் உப்பும் போட்டுடுறோம். புளி எக்ஸாக்டாக நிறைய பேர் கேட்குறாங்க, அதோட அளவு என்னன்னு கேட்குறாங்க. ஒரு மீடியமான லெமன் சைஸில் அந்த புளியை யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால தான் ரவுண்டாக உங்களுக்கு பிடிச்சி காமிச்சிருக்கேன். இந்த அளவுக்கு போடுங்க, கரெக்டாக இருக்கும். இந்த புளி போட்ட பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணுறேன். அடுப்பு ஆஃப் பண்ண பிறகு வெல்லம் இந்த இடத்துல 50 கிராம் வெல்லம் போட்டிருக்கேன். 30 கிராம் காஞ்ச மிளகாக்கு 50 கிராம் வெல்லம் கண்டிப்பாக தேவை. அப்போ தான் உங்களுக்கு அந்த காரம் கரெக்டாக பேலன்ஸ் ஆகும். அதனால தான் 50 கிராம் வெல்லம் போட்டிருக்கோம். இதுக்கு பிறகு கொஞ்சம் கொத்தமல்லி, பெருங்காயம் இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு ஜாரில் போடுங்க. ஜாரில் போட்ட பிறகு தேவையான தண்ணி ஊற்றி அரைக்க ஆரம்பிக்கிறோம். தண்ணி இந்த இடத்துல கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணலாம். ஏங்கிட்டனா இதில் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு தண்ணி அதிகமாக தேவைப்படும். அதனால் தேவையான தண்ணி ஊற்றி நல்லா அரைக்க ஆரம்பிச்சுங்க. ஃபைன் பேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா இந்த காஞ்ச மிளகாய், கருவேப்பிலாம் கொஞ்சம் அரையாமல் இருந்தாலும் டேஸ்ட் உங்களுக்கு எக்ஸாக்டாக உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லி தெரியாது. அதனால தான் இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடணும். அரைச்சி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி பக்குவத்தில் கரெக்டாக வந்திருக்கும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், தாளிப்பு போட போகிறோம். தாளிப்பு நீங்கள் நார்மலாக சட்னிக்கு போடுற தாளிப்பு இல்லை. நீங்கள் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய் தாளிப்பு போடுவீங்க. ஆனால் இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் நல்லெண்ணெய் மட்டும்தான் யூஸ் பண்ணோம். அதே டைமில் கடுகு போட்டிருக்கேன். இந்த கடுகு பொரிஞ்சு வர டைமில் கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை, அதுக்கு பிறகு அரைச்சி வச்சுருக்க இந்த மிளகாய் சட்னியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணால் ஒரு சூப்பரான சட்னி ரெடி.
இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த இடத்துல எண்ணெய் ரொம்ப அதிகமாக இருக்குது சொல்லிட்டு நீங்கள் நினைக்க வேண்டாம். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக கெட்டு போகாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கம்மியாக போட்டுடலாம், ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா அந்த எண்ணெயும் தெரியாது, அந்தளவுக்கு ஒரு சூப்பரான கார சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த மிளகாய் வச்சு நீங்கள் எப்படி ஒரு அருமையான ஸ்டைலில் நீங்கள் சட்னி எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் நார்மலாக பண்ணுற சட்னியோட இந்த சட்னி ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட்டு, அதாவது காரம், இனிப்பு, புளிப்பு இந்த 3 டேஸ்ட்டும் சேர்ந்து தான் இந்த சட்னி. ட்ரை பண்ணுங்கள், மறக்காமல் ஃபீட்பேக் கொடுங்க. இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பர் ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye, take care.